ஒரு அதிகார பகிர்வினால் தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பு, அதனால் ஏற்பட்ட விளைவுகள், அதை சுற்றியே சுழன்று கொண்டிருக்கும் நமது அரசியல், இதை பற்றி தான் இப்பொழுது இந்த வீடியோவில் பார்த்து இருக்கின்றோம். குரலற்றம் குரலுக்காக உங்கள் அபுவின் அன்பு வணக்கங்கள். தொடர்ந்து எங்களது குரலற்றம் குரலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த வீடியோவில் செல்வோம். இந்த தந்தை மகன் பிரச்சனை எங்கெல்லாம் வாரிசு அரசியல் இருக்கின்றதோ அங்கே எல்லாமே இருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதே தமிழ்நாட்டில் திமுகவிலும் வந்தது. அதை மிக அருமையாக மிக திறமையாக கையாண்டார் கலைஞர் அவர்கள். அடுத்ததாக ஆந்திராவிலும் வந்தது, ரேவந்த் ரெட்டி அவர்கள் குடும்பத்திலும். இது இல்லாமல் பீகார் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா லல்லு பிரசாத்தோட குடும்பத்திலும் வந்தது. ஆக மொத்தத்தில் இது இல்லாத குடும்பமும் குடும்ப அரசியலும் இல்லை. இதற்காகத்தான் மற்றவர்கள் குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மகிட்ட எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குடும்ப அரசியல் இருந்தால் சகோதரர்கள் அல்லது தந்தைக்கு மகனுக்கு இடையில பிரச்சனை, மனக்கசப்புகள் இப்படி இருக்கும். அதே போல குடும்ப அரசியல் இல்லைன்னா, அதாவது வாரிசு அரசியல் இல்லைன்னா, இப்பொழுது ஒரு கட்சிக்காக எத்தனை குரூப் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதற்கு மிக பொருத்தமான எடுத்துக்காட்டு ஏடிஎம்கே. இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆருக்கு ஒரு வாரிசு மட்டும் இருந்திருந்தால் இன்று இத்தனை துண்டுகளாக சிதறி கிடக்காது. இதை ஆட்சி செய்வதற்காக, இதை கபலீகரம் செய்வதற்காக இன்னொருவர் டெல்லியிலிருந்து புறப்பட்டு வர வேண்டிய தேவையும் இருந்திருக்காது. ஆனால் ஒரு வாரிசு இல்லை என்பதை மட்டும் வைத்து பார்க்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள், அதை கபலீகரம் செய்வதற்கு உள்ளறவே எத்தனை கோஷ்டிகள், அதை முழுமையாக அடைவதற்கு வெளியிலிருந்து எத்தனை கோஷ்டிகள், இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதே போல இந்த வாரிசு அரசியல் சொன்னதுனால காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணது, அவங்க மட்டுமே அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளாமல் மற்றவங்களுக்கு, இப்போ மன்மோகன் சிங், நரசிம்மராவ் இப்படி ஆளுங்களுக்கு பிரதமர் பதவியை கொடுத்தாங்க. இருந்தாலும் அவர்களால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலை தான் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு. இதே போல நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். சரி, இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சனை அதிகார பகிர்வு. இதுதான் இதுக்கு ஆரம்ப புள்ளியே. எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு இடையில தனது மகனை எம்பி ஆக்கினார். அது இல்லாமல் மத்திய அரசினுடைய சுகாதாரத்துறையில் மிகப்பெரிய பொறுப்பான சுகாதாரத்துறை அமைச்சராக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவர் அங்கம் வகித்தார். இப்பொழுது ஐயா அவர்களின் மகனுடைய மகனை, அதாவது முகுந்தன் அவர்களை அதிகாரத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்காக அவர் முயற்சி செய்யும் பொழுதுதான் இந்த பிரச்சனை வெடிக்கின்றது. அதாவது அன்புமணி அவர்கள் என்ன நினைக்கிறாரு, மகனுடைய அரசியல் மட்டுமே இதில் இருக்க வேண்டும், மற்ற எவரும் வரக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் ராமதாஸ் அவர்கள் தனது பேரனையும் முகுந்தன் அவர்களையும் உள்ள கொண்டு வர்றதுக்காக முயற்சி செய்கின்றார். இதனால் ஏற்பட்ட இந்த அதிகார பகிர்வினால் ஏற்பட்ட பிரச்சனை தான் இப்போ தந்தைக்கும் மகனுக்கும். அவர் 1984 இந்த வன்னியர் சங்கம் ஆரம்பித்ததிலிருந்து அதிலே பல பிரச்சனைகள். வன்னியர் சங்கம் ஆக்சுவலாக அவர் ஆரம்பிக்கல, வேற ஒரு ஆரம்பித்ததை இவர் கபலீகரம் செய்து விட்டார் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், அதற்கான நேரமும் கிடையாது. எனவே வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்ததிலிருந்து 1989 அவர் அதை அரசியல் கட்சியாக, பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் கட்சியாக மாற்றினதிலிருந்து அவர் பட்ட கஷ்டங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. ஏறக்குறைய 90,000 கிராமங்களுக்கு மேல் அவர் கால்நடையாகவும் சைக்கிளிலும் சென்று தனது மருத்துவ தொழிலையும் அவர் பெரிதாக கருதாமல் இந்த வன்னிய மக்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகவே மிகவும் பாடுபட்டவர். அதற்காக தோள் கொடுத்த தோழர்கள் நிறைய இருக்காங்க, கூடவே இருக்காங்க. அவர் காடுவட்டி குருவில் இருந்து இப்பொழுது அவர் இல்லை. அதே போல ஜி கே மணி முதலான இன்னும் நிறைய தலித் எளிமலை போன்ற மிகப்பெரிய படையே அவரிடம் இருந்தது. அவர் சொன்ன சொல்லுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு படையே அவரிடம் இருந்தது. அதே போல இந்த வன்னியர் சங்கத்திற்காக போராடி உயிர் நீத்த 22 வன்னிய சகோதரர்களும் இதில் அடங்குவார்கள். அவர்களெல்லாம் இவர் சொன்ன, அதாவது ஐயா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காகவே தங்களது இன்னுயிரை ஈர்த்த மிகப்பெரிய தியாகிகள். இப்படி கட்டுக்கோப்பாக வளர்த்த இந்த கட்சியில ஐயா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இதில் நானோ எனது குடும்பமோ இந்த கட்சி பதவிக்கு வராது. அப்படி நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் எங்களை நடுரோட்டில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்கள், சாட்டையால் அடியுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதன் பிறகு தனது குடும்ப சூழ்நிலையால் அவர் தனது மகனையே
உள்ளார கொண்டு வந்து அவருக்கு எம்பி பதவி வாங்கி கொடுத்து, அவருக்கு மத்திய அமைச்சரவை பதவியும் வாங்கி கொடுத்து அவர் அழகு பார்த்தார். ஆனால் அது மிகவும் தவறு என்று இப்பொழுது அவர் பாவ மன்னிப்பு கோருகின்றார் மக்களிடம். நான் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்கின்றேன், ஐயா அவர்களே, இப்பொழுது நீங்கள் உணர்வதை நீங்கள் முன்பே உணர்ந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு உணர்த்துவதற்காக முற்பட்டார்களே உங்களது தோழர்கள், உங்களது சக நண்பர்கள். நீங்கள் எடுத்த இந்த முடிவினால் உங்களிடம் கோபித்துக் கொண்டு உங்களை விட்டு வெளியேறினார்களே உங்களது அந்த நண்பர்கள். இதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள், பிளவுகள், இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன கைமாறு செய்ய போறீங்க? இதுக்கெல்லாம் என்ன பதில் கூற போறீங்க? உங்கள் மகனை 35 வயசுலேயே நான் வந்து எம்பி ஆக்கியது தவறு அப்படின்னு இப்போ சொல்றீங்க, அமைச்சராக்கியது தவறு அப்படின்னு இப்போ உணர்றீங்க. இந்த உணர்வுகளும் இந்த வருத்தங்களும் அன்னைக்கு எங்கே போயிடுச்சு? அதனால் அந்த கட்சிக்குள்ளே ஏற்பட்ட ஏகப்பட்ட பிளவுகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. ஆனால் அதையெல்லாம் அன்னைக்கு நீங்கள் காது கொடுத்து கேட்கல. இன்றைக்கு காலம் கெட்ட காலத்தில் சங்கரா சங்கரா என்று சொல்வது போல் இப்பொழுது உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டது என்பதற்காகவே நீங்கள் இந்த வார்த்தையை கூறுகின்றீர்கள். ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை வந்த உடனே நிறைய பேர் சொன்னாங்க, இது நடிக்கின்றார்கள், தந்தைக்கும் மகனும் நாடகம் ஆடுகின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் போக போகத்தான் தெரிந்தது இது நாடகம் அல்ல, இது உண்மையான சண்டை அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வருத்தப்படலாம். ரெண்டாவது சொல்றீங்க, உங்கள் மகனுக்கு ஒரு தலைவருக்கான தகுதியே கிடையாது, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவரே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. எத்தனையோ தேர்வுகளை, எத்தனையோ தேர்வு முடிவுகளை, மக்களின் மனநிலையை கணிக்க தெரிந்த உங்களுக்கு இதை ஏன் அப்பொழுது உங்களால் கணிக்க தெரியவில்லை என்பதுதான் இப்பொழுது நமது வன்னிய மக்களின் கேள்வியாக உள்ளது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கட்சி மாறும் பொழுது, கூட்டணி மாறும் பொழுது மற்ற கட்சியினரும் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி எங்கு உள்ளதோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆலோசகராக இருந்த உங்களுக்கு இந்த ஆலோசனை வரவில்லை. இவர் எதற்கும் ஆகாதவர், அதிகமாக பொய் பேசுகின்றார் என் மகன், அவருக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவரே இல்லை, நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு இப்போ யோசிக்கிறவர், இந்த யோசனை அன்று இல்லையா? அப்ப நீங்க இவ்வளவு நாளும் உங்களது வன்னிய மக்களை ஏமாற்றி கொண்டுதான் இருந்தீர்களா? இந்த கேள்வி வன்னிய மக்களாகிய அனைவரிடம் ஒவ்வொருவரிடம் உள்ளது. நீங்கள் என்னென்னதான் இன்னைக்கு வந்து நீங்க பாவ மன்னிப்பு கேட்டாலும் பழைய வடுக்கள் மறைந்து போகாது. உங்களை அவ்வளவு சீக்கிரம் வன்னிய மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இப்பொழுது நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக புரிகின்றது. ஏனென்றால் பெற்ற தாயையே ஒரு பாட்டிலால் எடுத்து அடிக்க வந்த தனது மகன் தனது உயிரையும் எடுத்து விடுவார், அதற்கு யோசனை பண்ணவே மாட்டார் அப்படின்லாம் சொல்றீங்க. சென்ற தேர்தலில் உங்கள் மகன் அமைத்த கூட்டணி உங்களுக்கு பிடிக்காத கூட்டணி என்பது நமது மக்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தும் சரி, உங்கள் மகன்தானே என்பதற்காக நீங்களும் அமைதியாக அதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அதற்காக ஓட்டு போட்டார்கள். இருந்தாலும் அந்த மனமில்லாமல் வேறு கட்சிக்கு ஓட்டளித்தவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதனால்தான் உங்களது மருமகன் முதற்கொண்டு அனைவரும் தோற்றுவிட்டார்கள். இதை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள். ஆனால் இந்த முடிவை நீங்கள் முன்பாகவே மிக சரியாக, மிக தைரியமாக எடுத்திருந்தால் இப்பொழுது நமது வன்னிய மக்களுக்கு இந்த ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்காது. அடுத்ததாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் ஒரு கேள்வி. அன்புமணி அவர்களே, நீங்கள் எந்த பேக்ரவுண்டை வச்சு நீங்கள் வந்து இந்த கட்சிக்குள்ளே வந்தீங்க? இவ்வளோ பெரிய பொறுப்புக்கு போனீங்க, எப்படி எம்பி ஆனீங்க? ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, இல்லை ஞாபகம் ஊட்ட வேண்டுமா? நீங்கள் இப்பொழுதும் சொல்கின்றீர்கள், எங்களது வழிகாட்டி ராமதாஸ் அவர்கள் தான், எங்களது குலதெய்வம் அவர்தான், அவருடைய வழியில் நாங்கள் நடப்போம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அப்படி செய்கிற மாதிரி தெரியலை. இது பூராமே உங்களுடைய நடிப்பு என்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பட்டவர்த்தனமாக தெரிந்துவிட்டது. ஏன்னா அவர் வழியில் செல்வோம் அப்படின்னா அப்புறம் அவர் நீக்கினவரை நீங்கள் ஏன் திருப்பி சேர்க்குறீங்க? அவருக்கு எதிராக நீங்கள் ஏன் தீர்மானம் போடுறீங்க? உங்களை ஒரு செயல் தலைவராக அவர் செயலாற்றுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே உங்களுடைய குலதெய்வம் அவர் பேச்சை நீங்கள் தட்டவே மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடனே செயல் தலைவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஒரு 2 வருடங்கள் செயல் தலைவராக இருங்க, இருந்து அவருடைய நம்பிக்கையை பெறுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் அவர் கேட்பார். அதை விட்டுவிட்டு அவர் செய்வதற்கெல்லாம் எதிர்வினை ஆற்றிவிட்டு அவர்தான் எங்களது வழிகாட்டி, அவர்தான் எங்களது குலதெய்வம், அவருடைய பேச்சை நாங்கள் என்றும் தட்ட மாட்டோம், அவருடைய வழியில் நடப்போம் அப்படின்னு இந்த
பீலா விடுற வேலையெல்லாம் நம் மக்கள்கிட்ட வேணாம். வன்னிய மக்கள் ஏமாளிகள் என்று நீங்கள் ஒருபோதும் தவறான கணக்கை போட்டு விடாதீர்கள். நீங்கள் எதுக்காக பிஜேபியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை மற்றவங்க வாயிலிருந்து இல்லை, உங்களுடைய தந்தையவர்களே சொல்லிவிட்டார்கள். நீங்கள் அப்படி ஒரு ரோசக்காரராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ராமதாஸுங்கிற பேரை எடுத்துட்டு வெறும் அன்புமணி, உங்களுக்கு தான் நல்ல படிப்பு இருக்குது, உங்கள் மனைவியும் படித்திருக்கின்றார்கள், எனவே இந்த அன்புமணிங்கிற ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் ஒரு எலெக்ஷனில் நின்று பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏன் அதை இன்னும் அன்புமணி ராமதாசன் சேர்க்குறீங்க? நீங்கள் உங்களுடைய மக்கள்கிட்ட சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள், நம்ம மக்களுக்கு முன்னாடி வந்து பேசுங்க. இனிமேல் என்னை அன்புமணி ராமதாஸ் என்று கூப்பிட வேண்டாம், அன்புமணி என்று கூப்பிட்டால் போதும். நான் அன்புமணி தனியாகவே நிற்கின்றேன், யாரையும் எதற்கும் எதிர்பார்க்கவில்லை, என் பின்னாடி வருவார்கள் வாங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு என்ற அளவு கூட உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. இன்றும் அந்த ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு பேர் தான். அதே மாதிரி வன்னியர்கள் என்றாவே, வன்னிய சமுதாயம் என்றாலே ராமதாஸ், ராமதாஸ் என்றாலே வன்னியர் சமூகம், பாமக என்றால் ராமதாஸ், ராமதாஸ் என்றால் பாமக. இதை மாற்றவே முடியாது. நீங்க வெற்றிகரமாக ஒரு கட்சி நடத்த வேண்டும் என்றால் அவர் சொல்படி கேட்டு அதனை பின்பற்றுங்கள். இல்லைனா நீங்கள் ஏற்கனவே பல பேரை நடுத்தருவில் நிறுத்திய அந்த பாஜக உங்களையும் நடுத்தருவில் நிறுத்திவிடும். அதற்கான ஏற்பாடுகளை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு கேஸ் உங்கள் மேலே இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு பயத்தினால நீங்கள் திருப்பி அந்த பிஜேபி பக்கம் போனீங்கன்னா உங்களுடைய மொத்த கட்சியை அடகு வைப்பதற்கு சமமானதாக இருக்கும். எத்தனையோ அரசியல் தலைவர்கள் ஜெயிலில் தான் இருந்தாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்காக தியாகம் செய்த தியாக செம்மல் அப்படின்னு கூட பட்டம் கொடுப்பாங்க. நீங்க ஏன் அதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? அதுக்கு ஏன் போய் அடுத்தவங்க காலில் விழுறீங்க? நம்மளுடைய வன்னிய மக்களை ஏன் கொண்டு அடகு வைக்கிறீங்க? சற்று சிந்தியுங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களே. இன்னொன்று, நிறைய பேர் இப்ப கேட்கிற கேள்வி என்னன்னா, ராமதாஸ் அவர்கள் ஏடிஎம்கேட கூட்டணி வைக்க விரும்புகிறார்கள், அன்புமணி அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்க விரும்புகின்றார்கள். இது ரெண்டுமே இப்பொழுது, அதாவது ஏடிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டணியில தான் இருக்கு. இவங்க யாரு பக்கம் போய் கூட்டணி வைக்கிறேன்னு சேர்ந்தாலும் ரெண்டும் ஒன்று தானே. அப்ப அப்பாவும் மகனும் நடிக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். நண்பர்களே, சக தோழர்களே, ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ராமதாஸ் அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய சூழ்ச்சிவாதி. அவர் பேசுகின்ற, அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லிலும் அர்த்தம் இருக்கும். அவர் ஏடிஎம்கேயோட கூட்டணி வைத்துக் கொள்கிறேன், ஆனால் பிஜேபியோட கூட்டணி கிடையாது அப்படின்னு எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, இது மற்றவர்களுக்கு புரிந்ததோ இல்லையோ எடப்பாடி அவர்களுக்கு நன்றாக புரியும். அதனால தான் அவர் எடப்பாடி இதுவரைக்கும் அவரோ அல்லது அவருடைய கட்சியிலிருந்து யாரையுமோ அவர் சமாதானத்திற்கு அனுப்பவில்லை. ஏனென்றால் மிக தெளிவாக எடப்பாடிக்கு சமிஞ்சை செய்கின்றார். டாக்டர் அவர்கள் கொடுக்கின்ற அந்த சமிஞ்சை எடப்பாடி அவர்களுக்கு மிக நன்றாக புரிகின்றது. பிஜேபியோட கூட்டணி வேண்டாம், நீங்கள் கூட்டணியிலிருந்து வெளியில் வாருங்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, டிவிகே மற்றும் தேமுதிக, இந்த கூட்டணிகளை வைத்து நாம் வெற்றி அடையலாம். இப்பொழுது நீங்க இருக்கும் பிஜேபியை விட்டு நீங்க வெளியில் வாருங்கள் என்று அவர் கொடுக்கும் அந்த சமிஞ்சை தான், அந்த சிக்னல் தான் ஏடிஎம்கேயோட நான் கூட்டணி சேர்வேன், ஆனால் பிஜேபியோட கூட்டணி சேர மாட்டேன் என்று சொல்வதற்கான முழு அர்த்தம். இதனை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். டாக்டர் அவர்கள் முன்பின் யோசிக்காமல் எந்த செயலையும் செய்பவர் அல்ல. அவர் எடுத்துக்கொண்ட ஒரு கெட்ட பெயர் என்ன அப்படின்னா, அடிக்கடி கூட்டணி மாறுவார் என்பது மட்டும்தான் அந்த கெட்ட பெயர். அதிலும் சென்ற முறை மக்களவை தேர்தலுக்கு அவர்கள் ஏற்படுத்திய ஒரு கூட்டணி யாருக்குமே பிடிக்காமல் போய்விட்டது. அதனால் அவர்கள் நம்பிக்கையற்ற ஒரு கட்சியாக இப்பொழுது ஆகிவிட்டார்கள். இருந்தாலும் இன்றும் ஐயா அவர்கள் மிக அருமையான ஒரு முடிவைத்தான் சொல்லுகின்றார். இதனை புரிந்து கொண்டு ஏடிஎம்கே வெளியில் வந்துவிட்டால், அதாவது பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துவிட்டால் மிக சிறப்பான, மிக பெரிய அளவிலான ஒரு கூட்டணியாக அமையும். அந்த பிஜேபிங்கிற ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் ஏடிஎம்கேவுடைய மற்ற கூட்டணிக்குள் வரக்கூடிய கட்சிகளை தடுத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர் சென்று ஐயா அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள், செல்கின்றார்கள், வருகின்றார்கள். ஆனால் அவரை அவ்வளவு சுலபமாக சமாதானப்படுத்த முடியாது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு கலியுக நாரதர் சமாதானத்திற்காக சென்றார்.
உள்ளே போயிட்டு வெளியில் வந்த உடனேயே அவர் கொடுத்த பேட்டியை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து எல்லாரையும் ஏமாற்றி விட்டோம், மிக சிறப்பாக நமது சேவையை செய்து விட்டோம், அமித்ஷாவினுடைய கட்டளையை நிறைவேற்றி விட்டோம் என்பது போல அவர் வெளியில் ஆக்டிங் கொடுத்தாலும் உள்ளே என்ன நடந்தது, வெளியில் தலைதெறிக்க ஓடி வந்து தானாகவே முன் வந்து பேட்டி கொடுத்த அந்த கலியுக நாரதரை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருப்போம். ஆகவே வன்னிய மக்கள் ஒன்றும் ஏமாந்தவர்கள் கிடையாது. அனைவரும் விழிப்போடு தான் இருக்கின்றார்கள். நடப்பவை அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த தந்தை மகனுக்கான மனக்கசப்பு சீக்கிரமாக தீரும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு அந்த பிஜேபி அப்படிங்கிற அந்த மூன்றெழுத்து கட்சி மட்டும் உள்ளே இருந்துச்சுன்னா அது எப்போதுமே தீராது. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இது ஏடிஎம்கில் ஆகட்டும் அல்லது ஆந்திராவில் ஆகட்டும் பீகாரில் ஆகட்டும் எல்லா இடத்திலும் அந்த ஒரு மனக்கசப்புகளை அந்தந்த தலைவர்களே மிக சாதுரியமாக கையாண்டார்கள். இதே போல் ஐயாவை போல் வெளிப்படையாக அவர்கள் யாரும் வந்து பேட்டி கொடுக்கவில்லை. மனக்கசப்புகள் இருந்தது உண்மை, அதை மிக சாதுரியமாக கையாண்டார்கள். அதே போல சாதுரியமாக கையாள ஐயா அவர்களுக்கும் தெரியும். எனவே அன்புமணி அவர்கள் தனது பிடிவாதத்தை விட்டுவிட்டு பிஜேபியுடைய கூட்டணியிலிருந்து அவர் வெளியில் வந்தால் நிச்சயமாக மிக அருமையான ஒரு கூட்டணி உருவாகும். மிகப்பெரிய, அதாவது திமுகவிற்கு டஃப் கொடுக்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய கூட்டணி நிச்சயமாக உருவாகும். அவர்களை தடுத்து கொண்டிருப்பது அந்த மூன்றெழுத்து கட்சி மட்டுமே. எனவே நல்ல யோசனை செய்து உங்களது மக்களையும் உங்களது கட்சியையும் காப்பாற்றுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த குரலற்றவன் குரலாக இந்த ஒரு கோரிக்கையை டாக்டர் ஐயா அவர்களிடமும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடமும் வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.